மீண்டும் நான் இன்றைக்கி ஒரு வென்ச்சர் தான் பார்க்க போகிறோம். ஜங்குக்கு பார்க்கலாம். இது அப்படியே டீசிங் அது மாதிரி ஜாலியாக தான் போகும். அண்டு நாய்ஸ் எதனா இருந்ததுன்னா சாரி மிஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு நானும் உங்களில் வத்தி தான். சப்ஸ்கிரைபும் லைக்கும் போடுங்க. எதனா நான் தப்பாக பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே ஸ்டார்டிங் சீனில் உங்கள் அம்மா ஃபோனுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட மீ கால் வருது, மீ உனக்கு தான் கால் வருது. வயன் போய் எடு வயன், யாருன்னு பாரு. மீ ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. அன்னோன் நம்பரா? சரி எடுத்து பேசுவயன். சரி. ஹலோ ஹலோ யார்? ஹலோ, இது வயன் வீடு தானே? ஆமாம் வயன் தான், நான் வயன் தான் பேசுகிறேன். நீங்கள் யார்? வயன் நான் தான்டா, அத்தை பேசுகிறேன். அத்தையா? எந்த அத்தை? வயன் 6 இயர்ஸுக்கு முன்னாடி அப்ராட் வந்தேன்ல, அத்தை வயன். ஓ சொல்லுங்க அத்தை. என்ன இத்தனை நாளாக எங்கள் நம்பர் உங்கள் காணலாம் தெரியலையா? அது இல்லைடா, அத்தை நம்பர் மிஸ் பண்ணிட்டேன்டா. அப்படிங்களா அத்தை? ஆமாம் வயன், இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் போனேன். அங்கே தான் நம்ம ரிலேட்டிவை பார்த்து நம்பர் வாங்கினேன். எப்படி சொந்த அண்ணன் நம்பர் உங்களுக்கு தெரியலையா? மிஸ் பண்ணிட்டீங்களா? அது இல்லைடா, இங்கே அப்ராடில் வந்து வேறு சிம்மை வாங்கினேன்னா அந்த சிம்மை மிஸ் பண்ணிட்டேன்ப்பா, அதுதான். சரி அத்தை, சரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். அங்கே மாமாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க வயன். சரி இருங்க அத்தை, நான் அம்மா கிட்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மா கிட்ட ஃபோனை கொடுக்குறீங்க. உங்கள் அம்மாவும் அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இது ஜங்குக்கோட அம்மா அத்தை. ஜங்குக்கெலாம் எப்படி இருக்கான்னு தெரியல, வந்தால் நல்லா இருக்கும். 6 இயர்ஸ்க்கு முன்னாடி போனால போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்திருக்குன்னா, உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு. அப்போ அந்த உள்ள உட்கார வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி உங்களை உட்கார வச்சுருக்காங்க. அப்போ ஜங்குக் தான், ஓய் உள்ள என்னடி பண்ணிகிட்ருக்க? ஜங்குக் நீங்கள் வராதப்போ. ஏன்டி, ஏன் வரக்கூடாது? நீ ஏன் உள்ளே உட்காந்துருக்க? நானா உள்ளே வரவா? நீலாம் வரக்கூடாது, நீ போ. என்னடி, அதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன்ல, கல்யாணம் பண்ணிடலாம். அதனால உள்ள உட்கார வச்சுக்கிறாங்களா? அதெல்லாம் இல்லை ஜங்குக், நீ போ. உன்னை பார்த்தா எனக்கு பிம்பிள்ஸ் வந்துடும்டா, போடும். என்ன பிம்பிள்ஸ் வந்துடுமா? சரி வரட்டும், பிரச்சனை இல்லை, நான் தானே பார்க்க போகிறேன். ஐயோ ஜங்குக், போ ஜங்குக். இங்கே பாரு, என்னை பார்த்தேன்னா நான் போயிடுறேன். ஐயோ என்ன தான் வேணும் உனக்கு சொல்லு. நீ எனக்காக வெயிட் பண்ணு, ஓகேவா? நம்ம பெருசாகி கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி ஓகே போ அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்களும் அதை நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. சொல்லிவிட்டு மறுநாள் அப்ராட் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அப்புறம் உங்களுடைய ரூம் போய் பெட்டு மேலே படுத்துட்டு அவன் அப்போவே அழகாக இருப்பான். அப்ராட்லலாம் இருக்கான். கேர்ள் ஃப்ரெண்ட் எதனா இருக்குமோ, இல்லைன்னா அவன் நம்மளை வெயிட் பண்ண சொல்லிட்டு தான் போனான். ஒருவேளை அப்ராடில் கேர்ள் ஃப்ரெண்ட் எதனா இருந்துச்சுன்னா நம்மளை மறந்துட்டுருப்பானோ அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நிறைய தாட் ஓடுது. இதே தான் ஒரு டேஸுமே உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். நீங்களும் அப்படி இருக்காது, அவன் வெயிட் பண்ண சொல்லிட்டு போனான், அவனை வெயிட் பண்ணி தான் இருப்பான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒரு வேளை கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறது, கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியுமே போகும் உங்களுக்கு. இப்படி தான் ஒரு டேவாக பாஸ் ஆகும்.
இப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகியிருக்கோம். நீங்கள் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாவணி தான் வியர் பண்ணுறீங்க. எப்படி இருக்குன்னா ஒரு மெரூன் வித் மஸ்டர்ட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு காம்பினேஷனில் நீங்கள் தாவணி தான் வியர் பண்ணுறீங்க. எத்தனை நாளாக நீங்கள் குர்த்தி அது மாதிரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு மாதிரி கேர்லிஷாக நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கோவில் வர போகிறீங்களா, அதனால் நீங்கள் தாவணி வியர் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் கண்ணாடியை பார்த்துட்டு ஐயோ செம்ம அழகாக இருக்கப்போ மாமா இப்படியே பார்த்தானா என்ன ஆவான், என்ன ரொம்ப வருஷம் ஆச்சு அவன்கிட்ட பேசி, இப்போ எப்படி பேசுவான், அப்ராடில் வேறு இருக்கான், கேர்ள் ஃப்ரெண்டு எதனா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நீ மட்டும்தான் உன் மாமாவை நினச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ அவனுக்கு வேறு எதனா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் மிரர்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மாவும் உங்களை கூப்பிட நீங்கள் கீழே போகிறீங்க. கீழே போயிட்டு சொல்லு மீ, நீ கோவில் போகணுன்னு சொன்னல வயன், போயிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரி வரும்போது கெஸ்ட் ஒருத்தவங்க வராங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன், நான் பக்கத்தில் தானே இருக்குது பஸ் ஸ்டாண்ட், அப்படியே கூட்டிகிட்டு வந்துடு. யார் மீ, யார் வரா? கெஸ்ட் ஒருத்தவங்க வராங்க, நீ கூட்டிகிட்டு வந்துடுவாயன். சரி சரி ஓகே மீ, நான் கோவில் போயிட்டு அப்படியே நான் போய் கூட்டிகிட்டு வரேன். அவங்க வந்துட்டாங்கன்னா எனக்கு நீங்களும் கோவிலில் போயிட்டு சாமிக்கிட்ட நான் வரும்போதெல்லாம் அவங்கக்கிட்ட இது ஒன்று தான் வேண்டுறேன், என்னுடைய ஜங்குக்கு எந்த பொண்ணையும் டேட் பண்ணிடக்கூடாது, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது, அவன் என்னையே தான் நினச்சிட்ருக்கணும் என்ன மாதிரியே, அவன் சீக்கிரமாக இங்கே வந்துடணும். 6 இயர்ஸாக நான் அவன்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன்ல சாமி, அவன் போனதுலேருந்து ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் கருணை காட்டலாம்ல, 6 வருஷமாக ஒரு காதலனுக்காக காதலி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்ல சாமி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாமிக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் அம்மா சைட் பார்த்தா உங்கள் அம்மா கால் வருது. அப்போ உங்கள் அம்மாவும் பிக் பண்ணி ஹலோ அத்தை, நான் ஜங்குக் பேசுகிறேன், வந்துட்டேன் அத்தை நான். அப்படியா ஜங்குக், அங்கேயே இருப்பா, நான் வயனை அனுப்பிச்சி விடுறேன். வயனா ஓகே அத்தை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் காலை கட் பண்ணியிருப்பான். உங்கள் அம்மாவும் உங்களுக்கு கால் பண்ணி ஹலோ சொல்லு மீ, வயன் என் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, நீ போய் கூட்டிகிட்டு வந்துடு. ஓகே மீ, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன், சரி வை அப்படின்னு சொல்லி நீங்களாம் ஃபோனை வச்சுட்டு கிளம்பியிருப்பீங்க. பஸ் ஸ்டாண்ட் போனால் ஒரே ஒருத்தர் தான், ரொம்ப டாலாக அழகாக அடிக்கிற வெயிலுக்கு ஜாக்கெட்லாம் போட்டு 2 லக்கேஜ்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. நீங்களும் அவங்கள பார்க்குறீங்க. ஒரு வேளை இவங்க தான் கெஸ்ட்டோ? யார் இவர் கோமாளி மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு ஜாக்கெட் போட்டுட்ருக்காரு? ஓகே சரி போய் கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுறீங்க. அவரை டர்ன் பண்ணி பார்க்குறாங்க, உங்களை ஏதோ பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டா? நீ தான் வயனா? ஆமாம் நான் தான் வயன். ஆமாம் நான் தான் வந்துருக்கேன், போகலாமா? ஓகே போகலாம், ஒரு லக்கேஜ் என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த லக்கேஜை வாங்கிட்டு முன்னாடி நடந்து போகிறீங்க. அப்போ ஜங்குக் என்ன இவ இப்படி இருக்கா, சின்ன வயசில் குட்டியா அப்படி இருந்தா, இப்போ நான் இப்படி இருக்கிறா, ஏன்னா இது என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அவங்க பின்னாடி நடந்து வந்துட்டுருப்பான். அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து ஜங்குக் வயன் உன்னை எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நீங்கள் புதுசாக எங்கள் ஊருக்கு இது வரைக்கும் வந்தது இல்லையா? என்ன வந்தது இல்லையா? நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேனே. இங்கே தான் பிறந்து வளர்ந்தீங்களா? பார்க்க அப்படியே மாதிரி இருக்கீங்க. அப்படி தான் இருப்பேன். ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அப்ராட் போனேன். 6 இயர்ஸ் முன்னாடியா? 6 இயர்ஸ் முன்னாடி 6 இயர்ஸ்னால் சொன்னீங்க? ஆமாம் 6 இயர்ஸ் முன்னாடி தான் போனேன். 6 இயர்ஸ்னா அப்போது
ஜங்கு. ஆ, நான் தான். என்னை கண்டுபிடிக்க எவ்வளோ நேரமா உனக்கு? ஜங்குக் நீ தானா? நீ யாரு? ஆமாண்டி வயன், நான் தான். ஏ, என்ன இப்படி ஆகிட்டு இருக்க? ஏ, ஆளே டோட்டலாக வேற மாதிரி இருக்க. ஆ, ஏன் நல்லா இல்லையா? இல்லை, அழகாக இருக்க ஜங்குக். ஓ, சரி. தேங்க்யூ. போகலாம். ஆ, சரி சரி. ஐயோ கடவுளே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சக்குக்கு வந்துட்டோம் ஊருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்கிட்ட சொல்லிகிட்டே போகிறீங்க. அப்போ ஜங்குக், ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிச்சா வயன்? இல்லை ஜங்குக்கு ஒன்றும் 1 year இருக்குது, போயிட்டு தான் இருக்கேன். ஓ, உனக்கு? எனக்கு போன 4 yearsலேயே முடிஞ்சிச்சுடி. ஓ, ஆமாம்ல, அப்போவே 12th முடிச்சிட்டல்ல நீ? ஆமாம் ஆமாம். அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் ரீச் ஆகிருப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா உள்ளேருந்து வந்து, வாப்பா ஜங்குக், என்னடா இவ்வளோ ஹைட்டாக ஆளே டோட்டலாக மாறிட்டுருக்க. அம்மாத்த அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் அப்படியே உள்ளே வந்து உட்காந்துருப்பாங்க. வரீங்க உள்ளே வந்துட்டு ஜங்குக்கை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு உங்கள் அம்மா கிச்சனில் போய் ஜூஸ் போட்டு உங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க, எடுத்துகிட்டு போய் அவனுக்கு கொடு அப்படின்ற மாதிரி. ஓகேம்மா, ஜங்குக்கு தானே நான் கொடுக்குறேன். என்ன ஜங்குக்கா? இந்த பாரு வயன், இது அவன் வந்து உனக்கு மறுபடி மாமான்னு கூப்பிடு. ஜங்குக்கு அப்படின்லாம் கூப்பிடாது, ஓகேவா? மாமான்னு கூப்பிடு. மாமாவா? என்னம்மா, நான் அப்பத்துலேருந்து அவங்கள ஜங்குக்குன்னு தானே கூப்பிட்டுட்ருக்கேன். இல்லை வயன், அது அப்போது, இது நீ மாமான்னு தான் கூப்பிட்ற, ஓகேவா? ஓகேம்மா, ட்ரை பண்ணுறேன்லாம் இல்லை, மாமான்னு தான் கூப்பிடணும். சரி ஓகேம்மா, கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஜங்குக் கிட்ட தான் கொடுத்துருப்பீங்க. ஜங்குக்கும் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள், மாமா ஜூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஜங்குக்கு அவ்வளோதான் பருக்கேறிட்டு இருக்கோம், என்ன மாமாலாம் கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் தலையில் தட்டி விட்டு, தண்ணி எதுனா வேணுமா மாமா? இல்லடி வேண்டாம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்களும் சிரிச்சிட்டே வந்து நிற்கிறீங்க. அவங்களே பார்க்குறான். அப்போது உங்கள் அம்மாவும், வயன் நீ என்ன பண்ணுற, உனக்கு பக்கத்தில் இருக்குல்ல ஒரு ரூம், அந்த ரூமை ஜங்குக்கு கொடுத்துரு, ஓகேவா? இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, நீங்களும் ஓகே மம்மி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லக்கேஜ் நீங்களும் ஜங்குக்குன்னு ஒரு லக்கேஜும் எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் உள்ளே போனதோ சிரிக்கிறீங்க ஜங்குக்கை பார்த்துட்டு. அப்போ ஜங்குக், என்னடி நான் சரிடா? ஒன்றும் இல்லை மாமா. அப்போ நீங்களும் சிரிச்சிட்டு அவன் லக்கேஜ்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக் உங்ககிட்ட வந்து உங்கள் வேஸ்ட்டில் ஏதாவது கை வைக்கிறான். அப்போ நீங்கள், மாமா என்ன பண்ணுற நீ, என்ன கூப்பிட்ட? மாமா என்ன பண்ணுற நீ? அது அடி ஒன்றும் இல்லை, சும்மா கை எடு மாமா. நடி, நான் தானே கை வைக்கிறேன். சரி ஓகே, கையை எடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பயந்துருப்பீங்க. அதனால் ஜங்கு கையை எடுத்திருப்பாங்க. எடுத்துகிட்டு அவர் ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாரு. உங்களுக்கு பார்க்கும்போது, என்ன இப்படி பண்ணுறான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது லக்கேஜில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. நீங்களும் அந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்க. எடுத்து பார்த்தா ஜங்குக்கும் இன்னொரு ஒரு பொண்ணும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் பார்த்துட்டு, இந்த பொண்ணு யார், ஏன் ஜங்குக் கூட இருக்கா, இவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருக்கா, ஒரு வேளை நான் பயந்த மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணுவீங்க. ஜங்குக்கும் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருப்பாங்க. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு, ஏமாற்றிட்டல அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு நீங்களும் ஜங்குக்கிட்ட,
அப்புறம் நான் என் ரூம் போகிறேன், நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்டி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் கிளம்பியிருப்பீங்க. ஜங்குக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கும் போது அந்த ஃபோட்டோ கீழே இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஓ மேடம் இந்த ஃபோட்டோவை தான் பார்த்துருக்கா, ஓகே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை எடுத்து வச்சிட்ருக்க. நீங்கள் இந்த சைட் ரூமில், எனக்கு தெரியும் அப்போவே அவன் அப்ராடில் இருக்கான், அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காமலாம் இருக்காது, எனக்கு தெரியும். அவன் சும்மா தானே சொன்னான் என்கிட்ட, அப்போ ஃப்ராடு, ஏமாற்றிட்டான்ல என்ன. காலேஜ் டைமில் ஃபிலிக்ஸ் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் க்ரஷ்ஷு கூட அவனை ஓகே பண்ணியிருக்கலாம். ஆனால் இவன் சொன்னான்ட்டு ரிஜெக்ட் பண்ணேன். ஆனால் இவன் என்னை நினச்சி பார்க்கலல்ல. இருக்கு இவனுக்கு. இதுக்கப்புறம் என்னுடைய மனசில் இவனுக்கு இடமே கிடையாது. நான் நினச்சேன் அழகாக இருப்பான், அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காதுன்னு. நான் நினச்ச மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்கள் ரூமுக்கு தான் வரான். வெளியே வந்துட்டு நாக் பண்ணுறான் டோரை. அப்போ நீங்கள் யார்? நான் தாண்டி, கதவு ஓப்பன் பண்ணு. ஒரு நிமிஷம். நீங்களும் கதவு ஓப்பன் பண்ணிவிட்டு, என்ன மாமா, என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லை, உள்ள கர்டென்லாம் எதுவும் இல்லை, உங்ககிட்ட எதனா எக்ஸ்ட்ரா இருக்குமா? இருக்கு மாமா, இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரூம் உள்ளே போயிருப்பீங்க. அப்போ ஜங்குக்கும் உள்ளே வந்து கதவை சாத்தியிருப்பாங்க. அப்போ அங்கே நிற்க நீங்களும் தேடி இருப்பீங்க. தேடும் போது உங்களுடைய வேஸ்ட்லாம் அப்படியே தெரிஞ்சிருக்கும். அப்போது ஜங்குக்கு ரிட்டன் உங்கள்கிட்ட வந்து உங்கள் வேஸ்ட்டை தான் பிடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் கையை தட்டி விட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு நான் அம்மாக்கிட்டேயே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து உங்களை கிஸ் தான் பண்ணுறான். தள்ளி போ ஜங்குக்கு, உனக்கு என்ன கர்டன் தானே வேணும், இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி நீங்களும் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருப்பீங்க. அப்போ அவனும் சிரிச்சுட்டே வெளியே போயிருப்பான். நீங்கள் இப்போ என்ன பண்ண? அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, எனக்கும் கிஸ் பண்ணுறான், என்னதான் ஆச்சு இவனுக்கு? நீங்கள் நான் சும்மாவே விட மாட்டேன், நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு, மாமா கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை ஓப்பன் பண்ணியிருப்பான். நீங்களும் உள்ள போயிட்டு, எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னடி, என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போ நீ கிஸ் பண்ணல, அது எந்த அர்த்தத்தில் பண்ண? எனக்கு இப்போ அது தெரியணும். எந்த அர்த்தத்தில் பண்ணுவாங்க? ஏன் ஒன்று வேணுமா? இல்லை, நீ சொல்லு, எதுக்கு கிஸ் பண்ண? ஏன் கிஸ் பண்ணக்கூடாதா என்ன? இல்லை, ரீசன் சொல்லு. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதுதான். இல்லை, அப்போது அந்த ஃபோட்டோவில் இருந்த பொண்ணு, அந்த பொண்ணு தான் நான் உன்னோடைய லவ்வர். தெரியும் நீ இப்படி தான் ஏமாற்றுவேன்னு. என்ன உனக்கு? நீங்கள் வந்து அப்ராடில் ஒன்று வச்சுப்பீங்க, இந்தியாவில் வச்சுப்பீங்க, கரெக்டாக? நீங்கள் சொன்னீங்கன்ட்டு நாங்கள் மட்டும் உங்களுக்காக வெயிட் பண்ணுவோம், நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க, கரெக்டாக? அதுதானே தெரியும். இந்த அப்டேட் போனாங்கன்னா எப்படி ஆவாங்கன்னு. நானும் அப்போவே ஃபிலிக்ஸுக்கு ஓகே சொல்லியிருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோபமாக சொல்லும் போது ஜங்குக்கு வந்து உங்கள் லிப்ஸை தான் பைட் பண்ணுறாங்க, உங்களுக்கு வலிக்குது. நீங்களும் இப்போ எதுக்கு நீ கடிச்ச? உண்மை அதுதானே?
நான் ஃபிலிக்ஸுக்கு ஓகே தான் சொல்ல போகிறேன். நாளைக்கு போய் நான் ஃபிலிக்ஸுக்கு ஓகே சொல்ல போகிறேன். நீ தான் உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணுமே ஒன்று கத்தி பேச உங்களுடைய வேஸ்ட்டை வச்சு பஞ்ச் பண்ணுறாங்க ஜங்குக்கு. ரொம்ப வலிக்குது எனக்கு. என்ன இப்படிலாம் பண்ணால் நான் பயந்துருவேண்ணா? வலிக்குதுன்னு சொன்னேன். என்னடி சொன்னேன்? யார் அவன் ஃபிலிக்ஸ்னா? அவனுக்கு ஓகே சொல்ல போறியா நீ? ஆமாம், ஓகே தான் சொல்ல போகிறேன். அவன் எனக்கு 1 இயருக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணான். நான் தான் சொன்னேன், எனக்கு அழகாக ஒரு மாமா இருக்காங்க என் ஜங்குக்கு, அவன் எனக்காக வெயிட் பண்ணுவான், அப்ராடில் இருக்கான், நான் அவனுக்காக தான் இருக்கேன் அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அவனாக சொன்னான், அப்ராடில் இருக்கவங்கெல்லாம் நம்ப முடியாது, அவனுக்கு இன்னாருக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு. நான் கூட நினச்சேன், ஆனால் நீ அப்படி தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கோபமாக பேசுகிறீங்க. ஓகேடி ஓகே, நீ என்ன இப்போ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க கரெக்டா? ஆமாம், பின்ன அந்த ஃபோட்டோவில் அந்த பொண்ணு எவ்வளோ க்ளோஸாக நிற்கிற அவங்க கூட. நீயும் அவள் தோள் மேலே கை போட்டுட்டு நிற்கிற. ஏய் பைத்தியம், அவள் என் தங்கச்சிடி. தங்கச்சியா? உனக்கு எங்கே தங்கச்சி இருக்கா? எனக்கு தங்கச்சி இருக்குது உனக்கு தெரியாது. ஆமாம்ல, ரியாவா? ஆமாம், அது ரியா தான், நல்லா பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. நீங்களும் பார்த்துட்டு ஆமாம் இது ரியா தான், மாமா அது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க ஜங்குக்கு ரிட்டன் கிஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அவங்கள தள்ளி விட்டு என்ன நீ எடுத்ததுக்கெல்லாம் கிஸ் பண்ணுற? ஆமாம், நீ இப்போ தப்பாக தானே புரிஞ்சுக்கிட்டேன்னா? என்ன சொன்ன? யார் அவன்? ஃபிலிக்ஸா? வரேன் நாளைக்கு, நான் தான் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுவேன். ஓகே? சரி. நல்லா தாண்டி இருக்க. ஆனால் என்கிட்டயே வந்துட்டு ஃபிலிக்ஸா அவனுக்கு ஓகே சொல்ல போறியா நீ? நாளைக்கு இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி அவனை அவங்கள பார்க்குறான் மறைச்சி. நீங்களும் சரி மாமா சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம் போயிருப்பீங்க. அப்படியே இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. இப்படியே நைட்டாக இருக்கும். உங்கள் அம்மா டின்னருக்கு 2 பேரையும் கூப்பிடுறாங்க. அப்போ 2 பேரும் கீழே போயிட்டு பக்கத்தில் தான் உட்காருங்க. உட்காந்து அம்மா சாப்பாடெலாம் வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜக்குக்கு வந்து உங்களுடைய தைஸ்லேயே கை வைக்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான் ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறீங்க சடனாக. அப்போ உங்கள் அப்பாவும் என்னாச்சு வாயன்? ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கு நக்கலாக சிரிக்கிறாங்க. அப்போ நீங்களும் மாமா என்ன கையிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுன்னு சாப்பிட்றாரு. நீங்களும் வேகமாக சாப்பிட்டுட்டு போய் கையை கழுவிட்டு ரூம் போயிட்டுருப்பீங்க. ஜங்குக்கும் ஸ்மக் பண்ணுறாங்க. நீங்களும் இவன் என்ன இவன் வந்து ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. ஜங்குக்கும் சாப்பிட்டு போயிட்டு அப்படியே தூங்கியிருப்பார். அப்படியே நெக்ஸ்ட் டேவாக ஆயிருக்கும். நீங்களும் காலேஜ் ரெடி ஆகிட்டுருப்பீங்க. ஜங்குக்கும் பிளாக் கலரில் ட்ரெஸ் பண்ணி நான் செம்ம மாசாக இருக்காங்க பார்க்கவே. அவங்களாம் ரெடி ஆகிட்டு வெளியே வராங்க. பார்த்தா நீங்களும் பிளாக் கலரில் தான் போட்டிருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க பார்க்க. ஜங்குக்கும் பார்த்துட்டு இவன் என்ன இப்படி இருக்கா, சின்ன வயசில் சின்ன பொண்ணாவே பார்த்துட்டு இப்போ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் கண்ணாலேயே நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் நல்லா இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பியிருப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு இன்னைக்கு நான் மாமா கிட்ட போகிறேன், அவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க, ஓகேவா? சரி போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரி நான் போயிட்டு வரேன், பாய். அதை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவும் அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ ஜங்குக்கு அங்கே இருக்க புல்லட் ஒன்று எடுத்துகிட்டு உங்களை உட்கார சொல்கிறாங்க.
நீங்களும் உட்காருறீங்க. உட்காந்துட்டு 2 பேரும் போகிறீங்க. காலேஜ்கிட்ட போயிட்டு ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்களும் இறங்கிட்டு சரி மாமா போயிட்டு வாங்க அப்படின்றீங்க. எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. அதில் வேறு ஒரு கேங் ஆஃப் கேர்ள்ஸ்லாம் வேறு ஜங்குக்கே பார்க்குறாங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. இவங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் என் முன்னாடி என் ஆளை சைட் அடிப்பாளுங்க. ஜங்குக் நீ என்ன பண்ணுற? நாளைலேருந்து மாஸ்க் போட்டு வா, ஓகேவா? நடி. இல்லை சொன்னதை செய். சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் எங்கே கூட்டிகிட்டு போகிற ஜங்குக்? சாரி மாமா, எங்கே கூட்டிகிட்டு போகிற? வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய காலேஜ் கிரவுண்டில் கூட்டிகிட்டு போய் நிற்கிறாரு. எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. அப்போது இங்கே யார் ஃபிலிக்ஸ்ன்னு நான் கேட்டேன். அப்படின்னு சொல்லி ஜங்குக் சவுண்டை கேட்க அங்கேருந்து ஃபிலிக்ஸும் வராரு. வந்து நின்றுட்டு நான் தான் ஃபிலிக்ஸ், என்ன உங்களுக்கு? ஓ நீ தான் ஃபிலிக்ஸா? இங்கே பாரு ஃபிலிக்ஸ், நான் வந்து என்னோட ஃபியான்ஸே, ஓகேவா? இதுக்கப்புறம் பின்னாடி சுற்றுற வேலைலாம் வச்சுக்காத, சரியா? நான் இவ்வளோ நாள் அப்ராடில் இருந்தேன் அண்ட் இப்போது வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பேன். தேவையில்லாமல் அவள் பின்னாடி சுற்றுறத நான் பார்த்தேன்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் பார்க்குறாரு. அப்போ ஃபிலிக்ஸ் ஓகே சார், நான் அவளை லவ் பண்ணுறத விட்டுட்டேன். ஓகே அப்படியே மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கிளம்பியிருப்பார். சரி வயன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இவங்களுக்கு என்ன தான் ஆச்சு? ஷோ கடவுளே. ஃபிலிக்ஸ் சாரி. இட்ஸ் ஓகே வயன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸும் போயிருப்பார். அப்போ நீங்களும் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு தலையெழுதி நடந்து வரீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வயன் அதுவா உன் ஃபியான்ஸே செம்ம அழகாக இருக்காங்கடி. என்ன என் முன்னாடி என் ஆளை பார்த்துட்டு அழகாக இருக்காங்கன்னு சொல்லலை? இல்லை வயன், அழகாக இருக்காங்க வயன் பார்க்கவே. அப்ரோட்டில் இருந்தாங்களா? செம்ம அழகாக இருக்காங்க. அப்போது கொடுத்து வச்சடி நீ. ஏன் நான் நல்லா இல்லையா? அவங்க மட்டும் அழகாக இருக்காங்கன்னு சொல்கிற? நீயும் அழகாக தாண்டி இருக்க. 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தான் போ அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே நடந்து போக அங்கே முன்னாடி ஒரு கேங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த கேங் நின்றுட்டுருக்கு. அப்போது அவளுங்களாம் பேசுகிறாளுங்க. இன்னைக்கு அந்த ஜூனியர் பொண்ணை கூப்பிட்டு வந்தான்ல ஒருத்தவன், செம்ம அழகாக இருந்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க பேசினு இருக்கிறது உங்கள் காதில் கேட்குது. அப்போ நீங்களும் இங்கே பாருங்கள் சீனியர்ஸ், அவர் என்னுடைய ஃபியான்ஸே, அதனால் வந்து நீங்கள் அவரை பார்க்கக்கூடாது, சரிங்களா? அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல, நீ சீனியரா நான் சீனியரா? நீ வந்து எங்ககிட்ட பேசின்னு இருக்கிற? இங்கே பார், நாங்கள் யாரை பார்க்கக்கூடாது அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, சரியா? நாங்கள் பார்ப்போம் எங்கள் கண்ணு. அப்படியா சீனியர்? சரி பாருங்கள், இன்றைக்கி கிரவுண்டில் கூப்பிட்டு வந்து நின்றுட்டு தான் போனார். நாளைக்கு நீங்கள் வேணால் பார்க்குறீங்களா? கிரவுண்டில் வந்து கிஸ் பண்ண சொல்லுவானா? என்னடிவ அப்படின்னு சொல்லி அவளுக்கு 2 பேரும் பார்க்குறாங்க. நீங்களா ஐயோ உணர்ச்சி வசப்பட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருப்பீங்க சிரிச்சுக்கிட்டு. உங்களுடைய ஃப்ரெண்டோ என்னம்மா எல்லோரும் முன்னாடி கிஸ் அடிக்கணுன்ற அளவுக்கு ஆசை இருக்கோ? கம்மனு ரெடி, நானும் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன். ஐயோ இப்போ அவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நேற்று நடந்ததில் நினச்சி பார்த்துட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்டு கூட வச்சு உக்காண்ட்ருக்கீங்க. தென் அப்படியே காலேஜும் ஓவர் ஆகுது. நீங்களும் வெளியே வரீங்க. வந்தால் ஜங்குக் தான் நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்காங்க போல். நீங்களும் வந்துட்டு ஜங்குக் எப்போ வந்தீங்க? நானா இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தேன். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஜங்குக் கூட ஏறி உட்காந்து வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க.
வீட்டுக்கு போய் பார்த்தா உள்ளே உங்கள் அத்தை மாமா எல்லோரும் வந்திருக்காங்க ஊர்லேருந்து. எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்போ தான் உள்ளே வரீங்க. பார்த்துட்டு, ஹே அத்தை எப்படி இருக்கீங்க, அவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து, மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுவீங்க. அப்போ உங்கள் அத்தையும் மாமாவும் நல்லா இருக்கோண்டா வயன், நீயும் நல்லா வளர்ந்துட்டு போல், ஆளே வேறு மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஜங்குக்கோட தங்கச்சி அந்த ரியாவும் வந்திருக்காங்க. நீ போயிட்டு ரியா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அண்டு நான் ஜங்குக்கோட தங்கச்சி, ஓகேவா, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ரியா உங்களை கலாய்க்கிறா. ஐயோ சொல்லிட்டாங்களா? ஐயோ சாரி ரியா, எனக்கு ஃபேஸ் மறந்துச்சு, அதனால தான். சரி பரவாயில்ல. அண்டு இப்போ எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்கு? உனக்கு ஜங்குக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு தான் வந்திருக்காங்க. அப்படியா? ஆமாம். சரி நம்ம அப்புறமா பேசலாம். எப்படியா இருந்தாலும் ஒரு ரூமில் தான் நான் இருப்பேன், ஓகேவா? சரிடி நீ வா, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் ரூம் போயிட்டு, என்ன மேரேஜா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வெக்கப்பட்டுட்டே நின்றுட்டுருப்பீங்க. அப்போது உங்கள் கதவும் நாக் ஆகுது. நீங்கள் போய் ஓப்பன் பண்ண ஜங்குக்கு தான் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு, நடி ஃப்ரெஷ்ஷப் ஆகலை? இதோ இதுக்கப்புறம் தான் மாமா. நீ மாமாலாம் கூப்பிடணுன்னு அவசியம் இல்லை, உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படியே கூப்பிட்டுக்கோ, ஓகேவா? சரி ஜங்குக், நான் ஜங்குக்னே கூப்பிடுறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைடி. சரி ரியா சொன்னால் ஏதோ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடி மேரேஜ் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதான் நானும் அப்படியே சரி ரிஹர்சல் பார்க்கலாமேன்ட்டு வந்தேன். என்ன? ஒன்றும் இல்லடி வயன், நீ குளிக்கலையா? இல்லை ஜங்குக்கு, இதுக்கப்புறம் தான் குளிக்கணும். நான் குளிக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கே நீங்கள் அமுச்சு விட்டுட்டு நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகிருக்கோம். எல்லோரும் உட்காண்ட்ருக்க உங்கள் மம்மி வந்து உங்களை சாரீ கட்டி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ஜூஸ்லாம் போட்டு உங்கள் கையில் கொடுக்குறாங்க. நீங்களும் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் அத்தை தான், என்னம்மா வயன், என் பையன் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் வைக்கப்பட்டுட்டு, அத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து, என்னப்பா ஜங்குக், என் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அத்தை, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு வீட்லேயும் சம்மந்தம் தான் பேசுகிறாங்க. இன்னும் 1 வீக் கழித்து மேரேஜ் வச்சுக்கலாம், ஏன்னா வந்து அப்ராடில் வேலை இருக்குல்ல, அதனால் வந்து சீக்கிரமாக முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. நீங்களும் என்ன 1 வீக்லையா? 1 வீக்கில் மேரேஜா? ஐயோ எனக்கு நாளைக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, என்ன பண்ணுறது? அத்தை எனக்கு நாளைக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியாடா ஒரு பிரச்சனையும் இல்லை, மேரேஜ் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிட்டு அப்ராடு வா, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க ஜங்குக்கை. ஜங்குக்கு ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு, இவருக்கு என்ன தான் ஆச்சோ தெரியல. அப்படியே உங்களுடைய மேரேஜ் டேவாக வந்திருக்கோம். நீங்களும் ரொம்ப நர்வஸாக வந்து ரெடி ஆகிட்டு உக்காண்ட்ருக்கீங்க. உங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு ஆல்ரெடி அங்கே தான் உட்காண்ட்ருக்காங்க. நீங்களும் வந்து ஜங்குக்கு பக்கத்தில் உட்காடுறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்கள் காதுக்கிட்ட வந்துட்டு, என்ன நான் சின்ன வயசில் சொன்னது நிறைவேற்றிட்டேனா? ஆமாம் ஜங்குக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவரும் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அப்படியே உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் லாஸ்ட் எக்ஸாம் மேரேஜ் கழிச்சிட்டு தான் போய் எழுதுறீங்க. எழுதி முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு, என்னுடைய வயன் கழுத்தில் மஞ்சள் கயிறு, மேரேஜ் ஆகிடுச்சாடி? ஆமாம் மேரேஜ் ஆகிடுச்சுடி.
இன்னைக்கு இன்னைக்கு மார்னிங் தான். அப்படியா அப்படியா ஏன் அப்போ இன்னைக்கு நைட்டு ஃபஸ்ட் நைட் தானே? கம்முன்னு இருங்கடி. சரி, எனக்கு ஜங்குக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நான் போகிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லிவிட்டு கிளம்பிருப்பீங்க. அப்போ உங்கள் சீனியர் கேங் தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ரிட்டன் ஜங்குக்கை பார்த்து தான் சைட் அடிச்சிட்ருப்பாங்க. இவன் என்னடி இவ்வளோ அழகாக இருக்கான், திரும்பி கூட பார்க்க மாட்டான், அவ்வளோ என்னடி அவளுக்கு லாயலாக இருக்கான் அவன். இப்படிலாம் பையன் கிடைக்க கொடுத்து வச்சிடணும், அந்த பொண்ணுக்கு எங்கேயோ மச்சான் இருக்குடி அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அப்போ நீங்களும் பார்த்துட்டு இவளுங்களுக்கு இதே வேலை தான், பரவாயில்ல, நான் தான் அவன் ஒய்ஃபு, இப்போ என் கழுத்தில் அதுக்கான ஆதாரமும் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் தானே பார்த்துக்கோங்க, நாள்லேருந்து நாங்கள் அப்ராடில் இருப்போம், எப்படியா இருந்தாலும் உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்கு கூட ஏறி உக்காந்துருப்பீங்க. ஜங்குவை கூட்டிகிட்டு அப்படியே பீச் தான் போயிருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே பீச்சில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிவிட்டு அப்படியே போயிருப்பீங்க. வீட்டுக்கும் போயிட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டில், ஸோ அதுக்கெலாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போய் அப்படியே எல்லாம் நடந்திருக்கும். இப்படியே உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போகுது. இது ஒரு சின்ன ஸ்டோரி தான் மிஸ். இதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக போடுறேன். எனக்கு தெரியும் இது ஒரு மொக்க கதை அப்படின்னுட்டு. இதுக்கப்புறம் நல்லா போடுறேன் மிஸ். உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு சாரி.